குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதாவது சவுண்டு வேவ்னா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் டென்சிட்டி, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இது மூணும் அதோட காரணிகளாக எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். அடுத்து ரிஃப்ளாக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒலி எதிரொலித்தல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிரொலி, எக்கோஸ். இப்போ எக்கோ அப்படின்னா நம்ம சொல்கிற அதே வேர்டு நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ரிட்டனாக கேட்குறது தான் நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். An echo is the sound reproduced due to the reflection of original sound from various rigid surfaces such as walls, ceilings, surface of mountains, etc. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளோ அல்லது எழுப்புகிற ஒலியோ போய் பட்டு ரீப்ரொடியூஸ் ஆகி மீண்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகி பல முறை கேட்குறது தான் எதிரொலி அப்படின்னு சொல்கிறோம். அது வால்ஸாக இருக்கலாம், சீலிங்ஸாக இருக்கலாம், அல்லது மவுண்டெயினோட சர்ஃபேஸஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எங்கே வேணாலும் அந்த மாதிரி எதிரொலிகள் அமையிறத பார்க்கலாம். If you shout or clap near a mountain or near a reflecting surface like a building and hear the same sound again, the sound which you hear is called an echo. அதாவது நம்ம பேசுகிற ஒலியானது திரும்ப திரும்ப நம்ம காதுகளில் அடையிறத நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. இது எதனால் நடக்குது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு அப்படிங்கிற ப்ராசஸ்னால் நடக்குது. ஒன் does not experience any echo sound in a small room. This does not mean that sound is not reflected in a small room. This is because smaller rooms do not satisfy this basic condition for hearing an echo. சிறிய அறைகளில் இந்த எக்கோ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. மிகப்பெரிய அறைகளில் தான் இந்த மாதிரி சவுண்டு எக்கோ ரீப்ரொடியூஸ் ஆகும், அதாவது எக்கோ ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஏன் சிறிய அறைகளில் இந்த எக்கோ கேட்காது அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எக்கோ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நெசசரி ஃபார் ஹியரிங் எக்கோ, எக்கோ கேட்கணுன்னா அதுக்கு என்ன நெசசரி கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். The persistence of hearing for human ears 0.1 second. This means that you can hear two sound waves clearly if your time interval between the two sounds is at least 0.1 second. இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் கிளியராக கேட்கணும் அப்படின்னா நம்ம பேசி முடித்த ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில் அதாவது 0.1 செகண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் சீக்கிரமாக கேட்டுதுன்னா ஓவர்லேப்பிங் ஆயிரும், அல்லது அது லேட்டாக கேட்டாலும் தெளிவாக கேட்காது. அப்போ அதாவது நம்ம முதல்ல பேசின சவுண்டுக்கும் அல்லது நம்ம ஏற்படுத்தின ஒலிக்கும் அடுத்ததாக நம்ம எழுப்புகிற அந்த ஒலிக்கும் இடையில் எவ்வளோ டைமிங் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டு டைமிங் இருக்கணும். அடுத்து the minimum time gap between the original sound and the echo must be 0.1 second. நம்ம ஏற்படுத்துகிற அந்த ஒரிஜினல் சவுண்டுக்கும் எக்கோவாக கேட்குற அந்த சவுண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 செகண்டு கட்டாயமாக இருக்கணும். The above criteria can be satisfied only when the distance between the source at
sound and the reflecting surface would satisfy the following equation. அதாவது இப்போ சவுண்டோட அந்த வெலாசிட்டி கேட்கணும், எக்கோ கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்டு பை டைம் டேக்கன். இது நம்ம வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே v அப்படிங்கிறது வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2d. ஏன்னா நம்ம பேசுகிற ஒலி போய் ரீச் ஆகிடுறது d, மறுபடியும் திரும்ப ரிட்டர்ன் வர்றது 2d அப்படின்னு சொல்கிறோம். பை t எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணலாம். இப்போ d ஈக்குவல் டு vt பை 2. விங்கிறது வெலாசிட்டி, டீனா டைமு பை 2. அதை தான் நம்ம ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ t 1 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது v இன்ட்டு 0.1/2, தட் இஸ் v by 20. திஸ் இஸ் அதாவது thus the minimum distance required to hear an echo is 1/20th part of the magnitude of the velocity of sound in air. அதாவது எக்கோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கேட்கணும் அப்படின்னா the magnitude of the velocity of sound in air வந்து 1/20th இருக்கணும். இப்போ ஏர் அதாவது velocity of sound in air அப்படின்னு பார்த்தோம்னா 344 m/s. அதை 20ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 17.2 மீட்டர். 17.2 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு 1/20th part of the magnitude of the velocity of sound in air அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. இந்த எக்கோனால் என்ன நமக்கு அப்ளிகேஷன்ஸு, என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, எதிரொலியின் பயன்கள். Some animals communicate with each other over a long distance and also locate objects by sending the sound signals and receiving the echo as reflect from the target. சில கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதாவது தம்மோட இரையை தேடுறதுக்கு, கடல்வாழ் உயிரினங்களாகட்டும் மற்ற இந்த வவ்வால் இந்த மாதிரி விலங்கினங்கள்லாம் பார்த்திங்கன்னா இரையை தேடுறப்ப முதல்ல அது ஒலியை ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த டார்கெட்டில் பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கு இந்த எக்கோவை வந்து பயன்படுது. அடுத்து த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்ட் இன் அப்ஸ்ட்ரிக்ட் லிட்ராலஜி, அதாவது ultrasonography which is used to create real-time visual image of developing embryo or fetus in the mother's uterus. அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வளர்ச்சியை சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம விஷுவலாக இமேஜை ஏற்படுத்தி பார்க்குறதுக்கு இந்த எக்கோ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு தாயோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்ட்டு அதை விஷுவல் இமேஜாக நம்ம பார்க்குறதுக்கு பயன்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம அதிகமாக மகப்பேறியலில் இந்த எக்கோவை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து திஸ் இஸ் எ சேஃப் டெஸ்டிங் டூல் as it does not use any harmful radiation. இதனால் எந்தவித தீமையும் நமக்கு ஏற்படுத்துறதில்ல. இது வந்து ஒரு பாதுகாப்பான சாதனம் தான்.
Echo is used to determine the velocity of sound wave in any medium. Echo is used to determine the velocity of sound waves in any medium. அதாவது சாலிட் ஆகட்டும், லிக்விட் ஆகட்டும், அல்லது கேசியஸ் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எக்கோவை பயன்படுத்தி நம்ம சவுண்டு வேவ்ஸோட வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் பயன்படுது. அதே மாதிரி சில கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ வேல் அது மாதிரி இருக்கிற உயிரினங்கள் அதோட இணையையோ அல்லது இரையோ டார்கெட் பண்ணுறப்ப அது சில சமிக்கைகளை ஏற்படுத்தும். அது போயிட்டு அந்த பொருள் மேலே பட்டோ அல்லது அதோட இணைய எழுப்புகிற ஒலியையோ ரிட்டனாக எக்கோவாக அது அப்சர்வ் பண்ணி கேட்குங்க. இந்த மாதிரி உயிரினங்களும் இதை பயன்படுத்துது. அடுத்து பார்த்திங்கன்னா, மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட். மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட். எதிரொலித்தல் முறையில் ஒலியோட சவுண்டு, அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, ஒலியோட திசைவேகத்தை நம்ம எப்படி அளவிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தடில் நம்ம இப்போ என்னென்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, a source of sound pulse, a measuring tape, source receiver அதாவது sound receiver and a stopwatch. ஒரு stopwatch, அப்புறம் measuring tape, sound recorder or receiver, a source of sound pulses அதாவது சவுண்டை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஒலி மூலம், source of sound pulses. அப்புறம் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப்பு, சவுண்டை ரிசீவ் பண்ணுற ஒரு கருவி அண்டு ஸ்டாப் வாட்ச், இதையெல்லாம் நம்ம அப்பரேட்டஸை எடுத்துக்கிறோம். மெஷர் த டிஸ்டன்ஸ் டி. மெஷர் த டிஸ்டன்ஸ் டி பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த பல்ஸ், அதாவது source of sound pulse and reflecting surface using the measuring tape. இப்போ ஒலியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸுக்கும் நம்ம ஒலியை எழுப்புகிற அந்த ஒலி மூலம் அல்லது அந்த ஒலி எழுப்பும் கருவிக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதை டி அப்படின்னு வச்சுக்கலாம். The receiver is also placed adjacent to the source. அதாவது இந்த ரிசீவரை சோர்ஸுக்கு அட்ஜசண்டாக வைக்கணும். A sound pulse is emitted by the source. அதாவது அந்த ஒலி எழுப்பும் கருவியிலிருந்து பல்சஸ் ஒலி துடிப்புகளை நம்ம ஏற்படுத்த வைக்கணும். The stopwatch is used to note the time interval between the instant at which the sound pulse is sent to the instant of which the echo is received by the receiver. அப்போ நம்ம ஒலி எழுப்புறப்ப ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிடணும். அந்த நம்ம எழுப்பின அந்த ஒலி துடிப்புகள் போயிட்டு அந்த சவுண்ட் பல்சஸ் ஆனது போய் எங்கே அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கோ அங்கே பட்டு மீண்டும் எக்கோவாக அந்த ரிசீவரில் ரிசீவ் ஆகும். அது மாதிரி ரிசீவ் ஆகிறப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்க, நம்ம எழுப்புகிற அந்த ஒலி துடிப்பு போய் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் பட்டு மீண்டும் எக்கோவாக ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்ட்டு டைமை நோட் பண்ணிக்கணும். நோட் த டைம் இன்டர்வல் as t. Repeat the experiment for 3 or 4 times. The average time taken for the given number of pulses is calculated. இதே மாதிரி 3 அல்லது 4 முறை நம்ம என்ன பண்ணோம், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி செஞ்சு அந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு பை எக்கோ மெத்தடில் நம்ம மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்ச அந்த டைமு அப்புறம் டிஸ்டன்ஸு இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது
ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அப்படின்ட்டு அடுத்து பார்க்கலாம். The sound pulses emitted by the source travel to a total distance of 2D. அதாவது இப்போ நம்ம எழுப்பக்கூடிய அந்த ஒளி துடிப்புகளானது ரிசீவரில், அதாவது ரிஃப்ளாக்டிங் சர்ஃபேஸில் பட்டு மீண்டும் அதாவது சோர்ஸ், அதாவது என்ன சொல்கிறோம், சவுண்டு ஏற்படுத்தக்கூடிய அந்த சோர்ஸுக்கும் ரிஃப்ளாக்டிங் சர்ஃபேஸுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை டி அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டு சவுண்டு ரிஃப்ளெக்ஷனால் சர்ஃபேஸில் பட்டு திரும்பவும் நமக்கு ரிசீவரை வந்து சேரும். அது மாதிரி வரப்போ 2D அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு எக்கோவாக திரும்புறதுக்கு 2D டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறோம். The time taken for this has been observed to be t. அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத t அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸை t அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்படுத்துகிற ஒளி போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸு, சர்ஃபேஸில் பட்டு மீண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு எக்கோவாக வர்றதுக்கு இன்னொரு t. அப்போ 2D அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத 2D அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான டைமிங்கை t அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு எவ்வளோ நேரத்தில். அப்போ டிஸ்டன்ஸு 2D, டைமு t, அதுதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்கோ மெத்தடில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், ஒலி எதிரொலித்தலின் பயன்கள். இப்போ சவுண்ட் போர்டு அப்படின்னா, these are basically curved surface which are used in auditoria and halls to improve the quality of sound. இப்போ இந்த சவுண்ட் போர்ட்ஸை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒலியை நல்ல குவாலிட்டியாக நமக்கு கொடுக்கறதுக்காக பெரிய ஹால்ஸ், அதாவது இப்போ கல்யாண மண்டபம், ஆடிட்டோரியம், இந்த மாதிரி இடங்களில் நம்ம அந்த சவுண்ட் போர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்டு. அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் சவுண்டை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். திஸ் போர்ட் இஸ் பிளேஸ்டு such that the speaker is at the focus of the concave surface. அந்த சவுண்ட் போர்டில் பார்த்திங்கன்னா கான்கேவ் சர்ஃபேஸால் அமைஞ்சிருக்கிற அந்த ஸ்பீக்கர்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்கேவ் சர்ஃபேஸஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சவுண்டு வேவ்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரிஃப்ளெக்டட் டுவோர்ட்ஸ் த ஆடியன்ஸ், அதை உள்வாங்கி தெளிவான ஒலியாக ஆடியன்ஸுக்கு வெளிப்படுத்தும். இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் ஹியர்டு பை த ஆடியன்ஸ். இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸஸில் ரிஃப்ளெக்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தெளிவான ஒலியை நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி தான் இந்த விஸ்பரிங் கேலரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபேமஸ் விஸ்பரிங் கேலரிஸ் இன் தி செயின்ட் பால் கேத்தட்ரல் சர்ச் இன் லண்டன். லண்டனில் இருக்கிற செயின்ட் பால் கேத்தட்ரல் சர்ச்சில் பார்த்திங்கன்னா, அந்த சர்ச்சில் அந்த விஸ்பரிங் ஹால் வந்து ஆர்பிட்டல், அதாவது எலிப்டிக்கலாக ஓவல் ஷேப்பில் அதை மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் பேசுகிற ஒலியானது ஒவ்வொரு அந்த வளைவான பெண்டுலேயும் பட்டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால் தெளிவான சவுண்டாக அந்த ஹாலில் கேட்கும். அதுதான் விஸ்பரிங் ஹால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வளைவான சர்ஃபேஸ் உள்ள அந்த கான்கேவ் லென்ஸ் இருக்கிற ஸ்பீக்கர்ஸு ஒலியை அப்சர்வ் பண்ணி குவாலிட்டியான சவுண்டை நமக்கு ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரி ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது
அடுத்த அப்ளிகேஷன் இயர் ட்ரம்பட். The ear trumpet is a hearing aid which is usually by people who have difficulty in hearing. அதாவது காது கேளாதோர் பயன்படுத்தும் கருவி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ காது கேட்காதவங்க ஒரு சின்ன ஃபோன் மாதிரி காதில் உள்பகுதியில் மாட்டியிருப்பாங்க. அது காதோடு சேர்த்து ஒரு வளையம் மாதிரி மாட்டியிருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா காது, அதாவது ஒலியை கேட்க முடியாதவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நல்ல கேட்கும் திறனை அது கொடுக்குது. In this device, one end is wide and other end is narrow. அதாவது அதோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ப்ராடாக வைடாக இருக்கும், அதர் எண்டு வந்து குறுகலானதாக இருக்கும். முன்பகுதி விரிவானதாகவும் பின்பகுதி குறுகியதாகவும் இருக்கிற ஒரு அமைப்புடைய டிவைஸு கருவி. The sound from the sources fall into the wide end are reflected by its walls into a narrow part of the device. அந்த முன்பகுதியில் அகலமாக இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு சர்ஃபேசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒலியை அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த நேரோ பார்ட்டுக்கு அனுப்புது. This help is concentrating the sound and the sound enter the eardrum with more intensity. அதனால் அந்த ஒலியை உள்வாங்கிக்கிட்டு என்டர் ஆகிற அந்த ஒலி அலைகள் இயர்ட்ரம் காதோட செவிப்பறையில் போயிட்டு தெளிவான ஒலிகளாக கேட்கும். அதிகமான இன்டென்சிட்டினால் அது மாதிரி தெளிவான ஒலிகளை நமக்கு தரும். This enables a person to hear the sound better. அதனால் அவங்க கேட்க முடியாத அந்த ஒலியை நல்லா கேட்குற தன்மை உடையதாக மாற்றி கொடுக்கறது தான் அந்த இயர் ட்ரம்பட். நெக்ஸ்ட்டு மெகாஃபோன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெகாஃபோன். The megaphone is horn-shaped device used to address a small gathering of people. Its one end is wide and the other end is narrow. நீங்கள் இந்த மெகாஃபோனை நிறைய சினிமாலெலாம் பார்த்துருப்போம். இந்த ஏதாவது அர்ஜென்ட் மீட்டிங்கு அல்லது போலீஸ் பந்தோபஸ்து கூட்டம் அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கையில் ஒரு சின்ன ரேடியோ மாதிரி வச்சுருப்பாங்க. முன்பகுதி அகன்றும் பின்பகுதி நீண்ட நேரோவாகவும் குறுகலான நேர்பகுதியாகவும் இருக்கும். ஒரு சின்ன ஹாரன் மாதிரி என்னது ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஷேப்பில் இருக்கிற அந்த மெகாஃபோனு வந்து பேசுகிறதுக்கு சவுண்டு நல்ல கிளியராக தெளிவாக கேட்குறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. When a person speaks at a narrow end, the sound of his speech is concentrated by the multiple reflection from the walls of the tube. அவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த நேரோ டியூப்பில் பல முறை மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனாக பட்டு தெளிவான குவாலிட்டியான வாய்ஸாக வந்து வெளியில் வரும். Thus his voice can be heard loudly over a long distance. அதனால் ரொம்ப தூரத்துக்கு அவங்களோட வாய்ஸ் வந்து க்ளீனாக தெளிவாக கேட்குறதுக்கு இந்த மெகாஃபோன் வந்து யூஸ் பண்ணுது. இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டில் அதோட பயன்கள் என்ன, நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்.